ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு சிறகடிக்க ஆசை நாடகத்தில் மீனாவை பார்க்க ஸ்ருதி, அப்புறம் ஸ்வேதா, அவங்க அம்மா சீதா, எல்லாரும் சத்யா எல்லாம் வந்திருக்காங்க. அக்கா, நீ கேஸில் வாபஸ் வாங்கிடாதக்கா, நீ தான்க்கா கண்டிப்பாக ஜெயிப்பன்னு சொல்கிறாங்க சீதா. அதே மாதிரி ஸ்வேதா, ஸ்ருதி எல்லாம் நாங்கள் எல்லோரும் உன் கூட இருக்கிறோம் மீனா, நீ கவலைப்படாத, கேஸை வாபஸ் வாங்காதீங்க, நீங்கள் பயப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு எதனா ஆனால் பரவாயில்ல, எனக்கு இவரை நினச்சாதான் பயமாக இருக்குது அப்படின்றாங்க. அதுக்கு முத்துவும், என்ன மீனா நீ எங்கள் அம்மாவையே சமாளிக்கிற, அப்புறம் அந்த சிந்தாமணி எந்த மூளைக்கு இதுக்கெல்லாம் போய் பயப்படுற? சத்யா சொல்கிறாரு, மாமாக்கெலாம் ஒன்றும் ஆகாதுக்கா, பயப்படாதேன்னு. அந்த நேரம் பார்த்து ரேகா கால் பண்ணுறாங்க, சத்யாவுடைய ஆள். நான் மீனாக்கா கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க. உடனே ஃபோனை கொடுக்குறாரு சத்யா மீனாட்ட. ரேகா சொல்கிறாங்க, மீனா நீங்கள் கவலைப்படாதீங்க, நீங்கள் சரியாயிடுவீங்க, உங்களுக்காக நான் சாமி கிட்ட வேண்டிக்கிறேன். அதுவும் இல்லாமல் உங்கள் எதிரிங்க உங்களை பார்த்து பயந்துட்டாங்க, நீங்கள் அதனால் கேஸெல்லாம் வாபஸ் வாங்கிடாதீங்க, நீங்கள் பயப்படாதீங்க, நீங்கள் அதுக்கப்புறமா உங்களை நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க. உடனே முத்து கேட்குறாரு, ரேகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை கேட்குறாரு. இல்லை, அவங்க நீங்கள் பயப்படாதீங்க, கேஸ்லாம் வாபஸ் வாங்காதீங்கன்னு சொல்கிறாங்கங்க அப்படின்றாங்க. பாரு மீனா, எத்தனை பேர் உனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க பாரு, நீ என்னன்னா கேஸை வாபஸ் வாங்கிடுறேன்னு சொல்கிறியே நீ அப்படின்றாங்க. உடனே முத்துவோட மாமியார், மாப்பிள்ளை நான் போயிட்டு வரேன், மீனாவை பார்த்துங்கன்றாங்க. முத்து சொல்கிறாரு, மீனா என்னுடைய இன்னொரு பாதி உயிர் அத்தை, அவள் என் உயிரையே காப்பாற்றிருக்கா, நான் அவளை பார்த்துக்க மாட்டேன்னா, நான் இனிமேல் மீனா கூட மட்டும்தான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க முத்து. அப்புறம் சிந்தாமணி மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கங்க. அதனால் போலீஸ் தேடிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு வருது, சிந்தாமணி வீட்டுக்கு. அப்போ சிந்தாமணி அம்மா கிட்ட போலீஸ் சொல்கிறாங்க, மீனா வயிற்றில் கோடு போட்டது நீங்கள் தான் சந்தேகப்பட்டு உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உங்களை விசாரணைக்கு கூட்டு போக வந்திருக்கேன்றாரு போலீஸு. உடனே சிந்தாமணி அம்மா கேட்குறாங்க, யார் சார் என் மேலே அப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்ததுன்றாங்க. மீனாவுடைய புருஷன் முத்து தான் கொடுத்துருக்குறாருன்றாங்க. அது எப்படி சார், அவங்களே வயிற்றில் ஒரு சின்னதாக கோடை போட்டுக்கிட்டு அவங்களே பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணுவாங்களாம், நீங்கள் அதை நம்பி என்னை கூட்டு போக வந்துட்டீங்களா? சார், இந்த ஆட்சியில் நான் தான் சார் ஜெயிப்பேன், இந்த தேர்தலில் நான் ஜெயிக்கிற மாதிரி தான் இருக்கேன், கண்டிப்பாக நான் தான் ஜெயிப்பேன். ஏதோ அவங்க போட்டி போறாமையில் என் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நான் பண்ணுறதா இருந்தால் ஃபுல்லாக கோடு போட்டு கிழிச்சு அவங்கள சாகவே அடிச்சிருக்க மாட்டேனா, சும்மா லைட்டாக கூட போடுவேனா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, நீங்கள் பண்ணலைன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேட்குறாரு. சார், நான்லாம் பண்ணலை, எனக்கு நிறைய எலெக்ஷன் வேலைலாம் இருக்குது, நீங்கள் போயிட்டு உங்கள் அதிகாரிக்கிட்ட சொல்லுங்கள், நான் அப்புறம் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க பொண்ணு ரேகா வராங்க. அம்மா, ரொம்ப ஆசைப்படாத, இந்த எலெக்ஷனில் நீ தான் ஜெயிப்பன்ட்டு, கண்டிப்பாக நீ ஜெயிக்க மாட்ட, மீனா ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆள், அவங்க வாபஸ்லாம் வாங்க மாட்டாங்க, மீனா தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடா இவ இது மாதிரி சொல்கிறா, பார்க்கறத பார்த்தா அந்த மீனா தான் ஜெயிப்பா போல இருக்கேடா, அவளை ஜெயிக்கவே விடக்கூடாதுடான்றாங்க சிந்தாமணி. அப்புறம் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போகிறாரு மீனாவை கட்டு போடுறதுக்காக முத்து. அந்த இடத்துல 4 பேர் மீனா, என்ன மீனா எப்படி இருக்கிற, உன் உடம்பு எப்படி இருக்குன்னு பார்க்க வராங்க. அவங்க சங்கத்தாளுங்க 3 பேர். நல்லா இருக்கேங்க்கா அப்படின்றாங்க. ஆமாம், என்ன நீ கேஸை வாபஸ் வாங்க போகிறேன்னு சொன்னியாமே, இது மாதிரி தேர்தலில் நிற்கிறத மனு கொடுத்தத அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. முத்து, நீ எதனா வாபஸ் வாங்க சொல்லியாப்பான்னு கேட்குறாங்க. அக்கா, நான் அதெல்லாம் சொல்லலைக்கா, மீனா தான்க்கா பயப்படுறா அப்படின்னாங்க. இல்லைக்கா, வேண்டான்னு நினைக்கிறேங்க்கான்றாங்க மீனா. மீனா, இங்கே பாரு மீனா, உனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லார் மேலேயும் அந்த பொம்பளை ரொம்ப வம்பு இழுத்துக்கிட்டே இருக்குது, எங்கள் பையனை கூட போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, அதனால தான்க்கா சொல்கிறேன், என்னை சார்ந்தவங்க எல்லாருக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்னு தான்க்கா நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. மீனா, நீ என்ன நினச்சிட்ருக்க, என்னால் படிக்க தெரியாது, ஒரு கையெழுத்து கூட எனக்கு போட தெரியாது மீனா, எவ்வளோ இடத்துல அதனால் நான் அசிங்கப்பட்டிருக்கேன் தெரியுமா, ஆனால் நீ ஜெயிச்சு வந்தால் என் பிள்ளைங்களுக்கெல்லாம் இலவசமாக படிப்பு சொல்லித்தரேன்னு சொல்லியிருக்க, அது மாதிரிலாம் யார் செய்கிறேன்னு சொன்னால், அதனால் உனக்காக நாங்கள் அடிப்படை கூட தயாராக இருக்கிறோம், நீ தான் மீனா நிற்கிற, நீ தான் ஜெயிக்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மீனாவும், சரிக்கா, நான் உங்களுக்காகவே நான் நிற்கிறேன், இந்த எலெக்ஷனில் நான் ஜெயிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க மீனா.
இதை பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்டுட்டு வந்து சிந்தாமணியோடைய ஆளுங்க சிந்தாமணி கிட்ட சொல்கிறாங்க, அக்கா ஹாஸ்பிட்டலில் அந்த முத்து மீனா இந்த தேர்தலில் வாபஸ் வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்கக்கா, அவள் நிப்பா போல இருக்குக்கா, அவள் தான் ஜெயிப்பா போல இருக்குக்கான்றாங்க சிந்தாமணி கிட்ட. உடனே சிந்தாமணி, அவளை ஜெயிக்கவே விடக்கூடாது, நான் பேச வேண்டிய இடத்துல எல்லா இடத்துலையும் பேசிட்டேன், இந்தாங்க 2,00,000 ரூபாய், ஓட்டு போகிறவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுங்க, அவங்களுக்கு தேர்தலுக்குள்ளே அவங்கக்கிட்ட இந்த காசு போயிடணும் அப்படின்னு சொல்லி காசு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் விஜயா வந்து ஒரு ஆட்டோவில் வராங்கங்க. வரும்போது மீனா போஸ்டர் ஒட்டியிருக்கு. அதை பார்த்ததும் ஆட்டோவை விட்டு இறங்கி பார்க்குறாங்க. அப்போ அந்த ஆட்டோக்கார் சொல்கிறாரு, என்னம்மா பார்க்குறீங்க, இது மீனா அம்மா போஸ்ட்டு, அவங்க தான் இந்த தேர்தலில் ஜெயிப்பாங்கன்னு எல்லாரும் பேசிக்கிறாங்க, பூ வியாபாரி சங்க தலைவிக்கு போட்டியிடுறாங்க இவங்க அப்படின்னு சொல்கிறாரு அந்த ஆட்டோக்காரு. சரி நீங்கள் போங்கன்னு சொல்லிட்டு காசு கொடுத்து அந்த ஆட்டோக்காரை அமுச்சிட்டு விஜயா முக்காடு போட்டுக்கிட்டு போயிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏய் நீ ஜெயிச்சு என் சேரில் வந்து வீட்டில் உட்காந்துட்டுனா அப்புறம் நான் உனக்கு அடிமையாக இருக்கணுமாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரை ஃபுல்லாக கிழிக்கிறாங்க முக்காடு போட்டு. அந்த போஸ்டர் ஒட்டின பொம்பளைங்க எல்லாரும் அங்கே வராங்க. வந்து ஏய் யாருன்னு தெரிலடி, மீனா போஸ்டரை கிழிக்கிறாடி, இவ சிந்தாமணி ஆளாக தான் இருப்பான்னு சொல்லிட்டு அவங்கள துரத்திக்கினே போய் செம்ம அடி, கட்டையாலேயே முதுகுலேயே போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க. விஜயா என்ன பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் தள்ளி விட்டு அடித்து பிடிச்சின்னு ஓடும்போது முத்து காரில் இடிச்சுக்கிட்டு ஓடுறாங்க. முத்துவா என்ன அம்மா ஏன் இப்படி ஓடுறாங்கன்னு காரை நிறுத்திட்டு வெளியே வந்து கேட்குறாரு. அப்போ அந்த லேடிஸ் எல்லாம் சொல்கிறாங்க, இவ மீனா போஸ்ட்டை கிழிச்சா தம்பி, அவளை நல்லா முதுகுலேயே கட்டையாலேயே அடித்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது அடிச்சிட்டிங்களான்னு கேட்குறாரு. ஆமான். சரி சரி விடுங்க, பாவம் எதனா பண்ணிட்டு போட்டோம் விடுங்க, நீங்கள் நேரம் ஆச்சு வீட்டுக்கு போங்கன்னு முத்து அவங்கள எல்லாரையும் அனுப்புகிறாருங்க. முத்துக்கு ஆனால் தெரிஞ்சது போஸ்டரை கிழிச்சது அவங்க அம்மா தான். நாளைக்கு முத்து வீட்டில் போய் என்னென்னலாம் நையாண்டி நக்கில் அடிக்க போகிறாரு பாருங்களேன். நன்றி, பை பாய்.